அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தினந்தோறும் பதில்களுக்கு பின்பாக திருமறை குர்ஆனுடைய சில வசனங்களில் அதற்கான விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆனுடைய 6 அத்தியாயம் அல்லாஹ்வுடைய 118, 119 இந்த 2 வசனங்களில் இறைவன் சாப்பிடக்கூடிய ஒழுக்கங்கள் குறித்து ஒரு செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றான். சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அவனது வசனங்களை நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடுங்க. இது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். முஸ்லிமாக வாழக்கூடிய நமக்கும் தெரியும், மாற்று மதம் சார்ந்தவர்களுக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்டது மட்டும்தான் இஸ்லாமை சாப்பிட வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாமல் இருக்கக்கூடிய உணவுகள் நமக்கு ஹராமான உணவு. இதை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக இறைவன் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பத்திற்கான தீர்வையும் கொடுக்கின்றான். என்ன கொடுக்கின்றான் என்றால், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்ட உணவை நீங்கள் ஏன் சாப்பிட மறுக்கிறீர்கள்? இன்றைக்கு நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டு சாப்பிடுவோம். அதை சாப்பிட மாட்டோம் என்று யாரும் புறக்கணிக்க மாட்டோம். சகாபாக்களை நீ புறக்கணித்தான். என்ன காரணம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த ஈமான் கொண்ட இஸ்லாமியர்கள் அதற்கு முன்பாக இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள காஃபிர் இருப்பான இல்லையா? இறைவன் திருமறை குர்ஆன் யாரை காஃபிர் என்று சொல்கின்றானோ, முனாஃபிக் என்று சொல்கின்றானோ, இவரெல்லாம் நரகவாதி என்று இறைவன் யாரை குறிப்பிடுகின்றானோ அந்த நபர்கள் இறைச்சி அறுக்கிறாங்க. இறைச்சி அறுக்க நேரத்தில் அந்த உணவை இவர்கள் சாப்பிட மறுக்கிறாங்க சகாபாக்கள். ஏனென்றால் அவர்கள் இறைவனை மறுத்து விட்டார்கள். இறைவன் மறுத்துட்டாங்கன்னா இறைவனுக்கு இணையாக சிலைகளை வழங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தூய கொள்கை உடையவர்கள் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் அறுக்கக்கூடிய இறைச்சி நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சகாபாக்கள் இது சொல்றான். அந்த நேரத்தை இறைவன் சொல்றான், அவன் எப்படியான இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொள்ள இணை வைப்பு மட்டும்தான் அறுக்க மாட்டே தவிர அவன் அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் ஆற்றில் இருக்குன்னு சொல்றான். பாடத்தை படிச்சது யாரும் கேளுங்க. கேட்ட என்ன பதில் சொல்லுவாங்க? சிலைகள்லாம் வணங்கினாங்க. லாத்து மணாத்து உஸ்ஸா இன்னும் ஏராளமான சிலை வணங்கினாங்க. அந்த சிலையோட பேர் சொல்லுவாங்களா? கிடையாது. வானத்தை படித்தது யாரு? அல்லாஹ் தான். பூமி படித்தது யாரு? அல்லாஹ் தான். மனிதனை படித்தது யாரு? அல்லாஹ் தான். உனக்கு செல்வத்தை கொடுக்கறது யாரு? அல்லாஹ் தான். இப்படி எல்லாமே அல்லாஹ் என்ற நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அந்த முனாஃபிகள், அந்த காஃபிரா இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று கூறி அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு இறைவன் ஒரு தீர்வு கொடுக்குறோம். இன்றைக்கும் இந்த தீர்வு நமக்கு நடைமுறை கொடுக்கும். நாமெல்லாம் பல நேரங்களில் தர்கா வழிபாடு செல்லக்கூடிய இணை வைப்பாளர்கள் தான். அவர்கள் இணையத்திலிருந்து மீண்டு வராத வரைக்கும் நாம் அவர்கள் சில விஷயங்கள் செய்ய முடியாத மாதிரி நடவடிக்கை நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். அதே மக்கள் இறைவன் பெயரை கூறி அறுத்தார் என்றால் நாம் அதை சாப்பிடலாம். அது மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கு பல மாற்று நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா, நம்ம தேவமட்டில் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, நான் மாற்று நபர்களுடைய கடை இறைச்சி கடை வச்சிருக்கிறான். 6 கோடி இது மாதிரி கடை வச்சிருக்கிறான். அந்த இறைச்சி கடையில முஸ்லீம்கள் யாரும் வேலை பார்க்கறது கிடையாது. ஒரு சில கடைகள்ல ஆனால் போர்டு மட்டும் இங்கே கலால் செய்யப்படுகின்ற போர்டு போட்டிருக்கிறாங்க. சரி, மாற்று சகோதர நம்மளுடைய கடையா இருக்கு. அந்த கடையில இஸ்லாமிய யாரும் வேலை பார்க்கல. இறைச்சி அறுப்பதற்காக யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இஸ்லாமியர்கள் போய் கடையில் போய் என்னங்க இந்த மாதிரி கலாலம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் எங்கள் கடைக்கு அதுக்கு சம்மதம் கிடையாது. எங்கள் ஓனர் போட்டிருக்கிறா, எங்களுக்கு அவ்வளோ தெரியும். என் கடை எந்த இஸ்லாமியர் கிடையாது. கலால் போர்டு போட்டால் முஸ்லீம் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதனால போர்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம மக்கள் இது போன்ற சூழல்ல போய் பார்க்குறோமா, கலால் போர்டு போட்ட உடனே அது கலால் அனுமதியானு சொல்றோம். இன்னும் கூடுதலாக இருந்தால் நம்முடைய நாட்டுக்கு கலால் என்ற சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறான். அவர் இஸ்லாமியர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக எல்லாத்துக்கும் ஃபுட் சேஃப்டியாக இருந்தால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ISI சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட் கொடுப்பதை போன்று அரசாங்கத்தில் கலால் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு என்று ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. இவரோட வேலை என்னன்னா, யார் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பினாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்வாங்க. கடை எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அந்த முஸ்லீம் இருக்கிறாங்க பார்க்க மாட்டாங்க. கரெக்டான முறையில் அறுப்பாங்களாங்கிறது பார்க்க மாட்டாங்க. சரியான கழுத்து அறுத்து ரத்தமெல்லாம் வெளியேறி விட்டா எதையும் பார்க்க மாட்டாங்க. அவருடைய வேலையை ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா, ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா அதற்கு ஒப்புதல் கொடுத்து அழைக்கிறது மட்டும் தான் நம்முடைய வேலை. நம்ம நாட்டில் கூடிய ஒரு சட்டமாக இருக்கும். எப்படின்னா, பதஞ்சலி நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும். பாபா ராம்தேவுடைய ஒரு நிறுவனம் பதஞ்சலி நிறுவனம். அந்த நிறுவனத்தில் சென்ற ஆண்டுகளுக்கு முன்பாக
ஒரு மருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிற மாதிரி வெளியில் சொல்கிறான். அது என்ன மருந்துனா அதில் பேரே கோமுத்ரா. கோமுத்ரான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு, மாட்டினுடைய யூரின், மாட்டினுடைய அந்த யூரினை பேக்கெட் போட்டு நாங்கள் இது மருந்து என்று கொடுக்குறோம். இன்றைக்கு அதெல்லாம் பாரச அரசாங்கம் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே ஒரு பிராண்டாக கோமுத்ரா என்ற பெயரை குறிப்பிட்டு இதை வெளியில் விடுறாங்க. இதில் என்ன வேடிக்கை என்றால் அதற்கு ஹலால் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கள் மாட்டினுடைய யூரினுக்கு யார் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? இறைச்சியில் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்காக அது ஒரு இஸ்லாம் வளர்த்திருக்கிறார். சரியான ஒரு கழுத்தில் பிஸ்மில்லாஹ் வல்லாஹ் சொல்லி ரத்தமெல்லாம் வெளியேறி அந்த இறைச்சி தூய்மையானது என்று அதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டை இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பற்றியான விழிப்புணர்வு இல்லாதனால இந்த கோமுத்ரா என்பதற்கு இன்னும் பல சொல்லி போகலாம். இது மெயினான உதாரணம், தெரிஞ்ச ஒன்று. இன்னும் பல விதமான விஷயங்கள் இருக்கு. இதே பல நாடுகளில் ஒரு சவுதி அரசாங்கம் இருக்கு. இஸ்லாமிய ஆட்சியில் நடக்கக்கூடிய அரசாங்கத்தை எப்படி செய்வாங்கன்னா, இதற்கென்று ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க. அவன் எந்த நேரத்தில் ரைடுக்குள்ள வருவாங்க, சரியான முறை அறுக்கிறானா, சரியான இஸ்லாமெல்லாம் உள்ள இருக்கிறாங்களா, எப்படி நடைமுறை இருக்கு என்பதற்கு ஆய்வு செய்வதற்கு எல்லா நாடுகள் இருக்கிறாங்க. சவுதியில் அப்படி இருக்கிறாங்க, துபாயில் அப்படி இருக்கிறாங்க. என்ன வாழ்க்கை வழிமுறை மாற்றம் இருந்தாலும் கூட இதுவெல்லாம் ஒரு அமைப்பாக ஏற்பாடு செய்து சரியாக பேணி பாதுகாத்து இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் அது போன்று இன்றைக்கு இல்லை. பெரும்பாலாக இறைச்சி எல்லாம் இன்றைக்கு நவீனப்படுத்தப்பட்டு ஹலால் சர்டிஃபிகேட்டோட ஃப்ரோசன் ஐட்டம் நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற மாதிரி போடுறாங்க. சரி, அப்படி வரக்கூடியவர்களுடைய ஓனர் யார், சரியான முறையில் இருக்குமா என்று அதை பற்றியான மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றார்கள். நாம் இது சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் பெயரை குறிப்பிட்டு ஒரு இஸ்லாமில் அழைக்கப்பட்டதை மட்டும்தான் உண்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கின்றது. அதற்கு மாற்றமான முறையில் உண்ணுவது என்பது, சாப்பிடுவது என்பது நமக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று, ஹராமான ஒன்று. அதை வரக்கூடிய காலங்களில் சரியாக புரிந்து கொண்டு நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலா ஹராமா என்பதை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுவாங்க. ஒரு சமயத்தில் ஒரு காலமுறையுடைய சமுதாயத்துக்கு பின்பாக ஹலாலா ஹராமா என்பதை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார்கள். அதை பற்றி அவர் அக்கறை கொள்ள மாட்டார்கள். அது போன்ற ஒரு சமுதாயம் உருவாக என்று சொன்னார்கள். அதுபோன்று சமுதாயம் நாம் இருக்கிறோம். அதை சரியாக புரிந்து கொண்டு இறைவனை கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக பலருக்கும் அனைவருக்கும் வாய்ப்புகளை புரிவானாக. வாகன அஸ்ஸலாமு அலைக்கும்.